சோம்பேறி. சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். ஒரு சில சோம்பேறிகள் மிகவும் கஷ்டப்பட்டு தங்கள் படுக்கையை விட்டு எழுந்து விடுவார்கள். ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். சும்மா உட்கார்ந்திருப்பார்கள். இவர்களுக்கு கைகள் ஆரோக்கியமாய் இருக்கும். ஆனால் எந்த வேலையும் செய்ய தங்கள் கைகளை பயன்படுத்த மாட்டார்கள். தங்கள் கைகளை வயிற்றில் வைத்து மறைத்து கொள்வார்கள். கையில்லாதவர்கள் போல நடிப்பார்கள். ஒரு சிலருக்கு கைகளும் கால்களும் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆனால் தங்கள் கைகளையும் கால்களையும் மறைத்து வைத்து தங்களை உடல் ஊனமுற்றவர் போல காண்பித்து பிச்சை எடுப்பார்கள். முந்திய நாட்களில் அதிகமாய் வேலை செய்ததினால் தங்கள் சரீரத்தில் சோர்வும் அசதியும் களைப்பும் உண்டாயிற்று என்று சொல்லி சோம்பேறிகள் பல நாட்களுக்கு வேலை செய்யாமல் சும்மா இருப்பார்கள். சோம்பேறி வேலை செய்யாவிட்டால் அவனுக்குத்தான் நஷ்டம் உண்டாகும். சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் என்று சாலமோன் சொல்லுகிறார். இதனால் சோம்பேறிக்குத்தான் நஷ்டம் உண்டாகும். கலத்தில் உள்ள தன் கையை வாய்க்கு கொண்டு வந்து புசிக்கவில்லை என்றால் சோம்பேறிதான் பசியாகவும் பட்டினியாகவும் இருப்பான். தனக்கு பசித்தாலும் சோம்பேறி போஜனம் பண்ண மறுக்கிறான். போஜனம் பண்ணுவதை கூட பெரிய வேலையாக நினைத்து அதை செய்யாமல் சும்மா இருக்கிறான். புசிக்க வேண்டும் என்னும் வாஞ்சை இவனிடத்தில் சிறிதும் இல்லை. நாம் சிறிய முயற்சி கூட எடுக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாது. ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பது பாவம். ஆவிக்குரிய காரியங்களில் சோம்பேறியாக இருப்பவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற மாட்டார்கள். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சத்திய வசனத்தினால் நம்மை போஷிக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்கு ஆவிக்குரிய மன்னாவை போஜனமாக கொடுக்க வேண்டும். நாம் ஜீவ அப்பத்தை புசிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஜெபத்தில் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சோம்பேறி வேதம் வாசிக்கவும் மாட்டார், ஜெபம் பண்ணவும் மாட்டார். அவருக்கு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே இருப்பார். தன்னுடைய ஆத்மாவை பட்டினி போட்டு விடுவார்.